Dear friends, very warm welcome to all. So நம்ம தொடர்ச்சியா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சாப்டர் 2 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல இருந்து ஒரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். லாஸ்ட் 2 or 3 வீடியோஸ்ல வந்து அயோட்டா வேல்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஐ பவர்ஸோட வேல்யூஸ்லாம் என்ன, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு அது ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் போட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ லெசன்லையுமே வந்து ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்குரிய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்காம ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுதுன்றது தனித்தனியா பார்த்துக்கிட்டே வரோம். ஒரே ப்ராப்பர்ட்டி 2-3 ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணா கூட ஒவ்வொரு ப்ராப்ளத்துல நம்ம என்ன செய்யறோம், டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம். அதனால வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ லெசன்ஸையும் நீங்க பார்க்க தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருக்க நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் பூரா வந்து ஒரு வீடியோ லெசன்ஸ்ல போட்டுட்டு அந்த வீடியோ லெசன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆகுது, ஒரு ப்ராப்ளத்திலையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம டீச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சம்ஸ்லயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சைட்ல மென்ஷன் பண்றோம். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் இன்னொருக்கா நம்ம சொல்றோம். அப்ப வந்து திருப்பி என்ன ஆகும், அது ரீகால் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் சாப்டர் அப்படின்னு எடுத்துட்டா அந்த சாப்டர்ல நம்ம என்ன செய்யறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்டான சம், அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா தான் பார்த்துட்டே வரணும், தவிர ஹோல் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ நீங்க ஒவ்வொரு சம்ஸையும் பார்க்க தான் என்ன ஆகும், உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஜெனரல் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட கான்ஜுகேட் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்றது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்றது, இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டே வர போறோம். நீங்க வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க. பார்த்தா தான் அந்த பர்டிகுலர் சாப்டர்ல உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். See, listen. என்ன சொல்றாங்கன்னா, a complex number z is purely imaginary. அந்த வேர்டை பாருங்க, purely imaginary. zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கம்ப்ளீட்டா இமேஜினரி பார்ட்டா தான் இருக்கணும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல 2 பார்ட் இருக்கும், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். வித் ஐ வந்து இமேஜினரி பார்ட், வித்தவுட் ஐ வந்து ரியல் பார்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கம்ப்ளீட்டா இமேஜினரி பார்ட்டா மட்டும் தான் இருக்கணும். அதாவது ரியல் பார்ட்டே எடுக்கக்கூடாது. ரியல் பார்ட்டோட வேல்யூ வந்து 0 வரணும். அப்படி இருந்தா அது பியூர்லி இமேஜினரி பார்ட். எப்ப, எந்த கண்டிஷன், எப்ப அப்படின்னா z is equal to -z bar, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரி பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத அந்த தியரம் சொல்லுது. இது வந்து ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து ஒரு புக் ஒர்க், ஒரு தியரம் மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய சம்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்குது. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா எக்ஸசைஸ்லயும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இதே மாடல்ல. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு புரியல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி நான் அதையும் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். See, listen. இப்ப இஜெட்ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது கன்ஃபார்ம் அவங்களே கொடுத்தாங்க. லெட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம். ஏ பிளஸ் ஐன்னு சொல்லி பார்த்திருப்போம், அதை பத்தி நம்ம ஆல்பபெட் சிலவண்டாவது போட்டுக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஐஒய் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட், எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். சோ எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். இது வந்து வித்தவுட் ஐ, எக்ஸ்ல வந்து ஐ இல்ல, ஐ இல்லாம இருந்தா அது ரியல் பார்ட், வித் ஐ அப்படிங்கிறது அது இமேஜினரி பார்ட். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஜெட்டும் -z பாரும் ஈக்குவலா இருந்தா z is a purely imaginary part னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், z ஐயும் -z பாரையும் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? அப்ப z பார் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். z பார் என்னது, கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த z இருக்கா, zல ஒரு பார் போடுற மேல z பார். z பார் என்னது, கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்கணும். கான்ஜுகேட் எப்படி பார்க்கிறது, இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணிடணும். x - iy, அதாவது x
பிளஸ் ஐஒய் இதுதான் இமேஜினரி பார்ட். ஐஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் முன்னாடி என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். அதான் வந்து கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்ப பாருங்க மைனஸ் இசட் பார் அதான் நமக்கு வேணும். ஏன்னா அங்க தேவைப்படுது மைனஸ் இசட் பார். அப்ப இந்த சைடு நான் என்ன செய்யறேன்? மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த சைடு மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிரும், மைனஸ் எக்ஸ் ஆயிரும், மைனஸ் ஐஒய் ஆயிரும், பிளஸ் ஐஒய் அப்படின்னு ஆயிரும். அப்ப இதுதான் என்னது? மைனஸ் இசட் பார். மைனஸ் இசட் பாரோட வேல்யூ. அவங்க என்ன சொல்றாங்க? இஜெட்டையும் மைனஸ் இஜெட் பாரையும் ஈக்குவேட் பண்ணா இஜெட் வந்து பியூர்லி இமேஜினரி பார்ட்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் இஜெட் பார் ரெண்டையும் என்ன செய்யறேன்? ஈக்குவேட் பண்றேன். இஜெட்டோட வேல்யூ என்னது? எக்ஸ் பிளஸ் ஐஒய். இஜெட் மைனஸ் இஜெட் பாரோட வேல்யூ என்னது? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய். மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய். பாருங்க plus iy plus iy cancel. இங்க இருக்கு x இருக்கு, இந்த minus x இந்த சைடு இருந்தா plus x is equal to 0. ரெண்டையும் ஆட் பண்றேன். x plus x 2x is equal to 0. x is equal to 0 by 2. ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? x வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். x வந்து 0. எக்ஸ்ங்கிறது என்னது? இஜெட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட். எக்ஸ் வந்து ரியல் பார்ட். சோ ரியல் பார்ட் வந்து என்னது? 0 ஆயிடுச்சு. அப்ப இஜெட் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சிருக்கோம்? x plus iy அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சோ இஜெட் ஈக்குவல் டு x க்கு பதிலா என்ன போடுறேன்? 0 போடுறேன். x க்கு பதிலா என்ன போடுறேன்? 0 போடுறேன். சோ இஜெட் ஈக்குவல் டு iy அப்படின்னு. சோ ரியல் பார்ட் கம்ப்ளீட்டா 0. கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். So, இன்னொரு ஃபைனலா z is purely imaginary part. z is purely imaginary part. ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கம்ப்ளீட்டா ரியல் பார்ட் வந்து 0 ஆயிடும். சோ இதுல என்ன கன்க்ளூஷன் வர்றோம் அப்படின்னா z to minus z பாரும் ஈக்குவலா இருந்தா z is a purely imaginary part. In case z is equal to plus z bar minus z bar plus z bar இருந்தா அது வந்து purely real part நமக்கு கிடைக்கும். அதான் உங்களுக்கு எக்ஸசைஸ்ல சம்மா இருக்குது. ஒண்ணும் இல்ல, இந்த மைனஸ்க்கு பதிலா பிளஸ் இருக்கும். சோ ப்ராப்ளம்ல வந்து z ஐயும் மைனஸ் z பாரை ஈக்குவேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து purely imaginary பார்ட்டா கிடைக்கும். z equal to plus z பாரை ஈக்குவேட் பண்ண சொன்னா purely real பார்ட்டா கிடைக்கும். ஒரு சில சம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி ரியல் பார்ட்டா பியூர்லி இமேஜினரி பார்ட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணாலே போதும். z equal to minus z பார்னு கிடைச்சா பியூர்லி இமேஜினரி பார்ட். z equal to plus z பார்னு கிடைச்சா பியூர்லி ரியல் பார்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இது ரிலேட்டடா நிறைய சம்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்க வேண்டியிருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருக்குது. ஒன் பை ஒன்னா அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.